அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தை பாக்கியத்திற்காக ஓதும் துஆ தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 துஆ இந்த இதில் நான் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அது 3த்தையும் ஓதுறதுனால ஓதுங்க, இல்லை எது முடியுதோ அதை ஓதுறதுனால ஓதுங்க. ஓதுறதோட நம்பிக்கையோடு ஓதுங்க, முழு நம்பிக்கையோடு ஓதுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நல்லதே செய்வான். துஆ பார்க்கலாம். குழந்தை பேரை பற்றி அறவே நம்பிக்கை இழந்தவங்க கீழ்கண்ட ஆயத்தை ஒரு தடவை அப்புறமும் 3 தடவை ஓதணும். ரப்பி லா ததர்னி ஃபர்தௌ வ அன்த ஹைருல் வாரிசீன். பொருள் இப்போ பார்க்கலாம். என்னுடைய ரப்பே, என்னை சந்ததி இல்லாத தனித்தவனாக நீ விட்டுவிடாதே. நீயே வாரிசுரிமை கொள்வதர்களின் மிக சிறந்தவன். 2வதாக நம்ம ஓத போகிறது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தும் கேட்ட அழகிய துஆ குழந்தை பேருக்காக. 2வது பார்க்கலாம். ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியாத்தன் தையுபாத்தன் இன்னக ஷமீஉத் துஆ. பொருள் இப்போ பார்க்கலாம். என்னுடைய ரப்பே, உன் புறத்திலிருந்து எனக்கு பரிசுத்தமான ஒரு சந்ததியை வழங்குவாயாக. நிச்சயமாக நீ துஆவை செவிசாய்க்கின்றவன். 3வதாக நம்ம பார்க்க போகிற ஆயத்து 41 நாள் செய்ய வேண்டியது. ஸ்வீட் மேலே 300 தடவை இந்த ஆயத்தை ஊதிட்டு கணவர் மனைவி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த ஆயத்தை இப்போ பார்க்கலாம். வலில்லாஹில் முல்கு ஸமாவாத்தி வல் அர்லி வமா பைனஹுமா யஅலுகு மா யஷாஉ வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீருன். இப்போ பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வானங்கள் பூமி அவை இரண்டிற்கும் மத்தியிலுள்ளவற்றின் ஆட்சி எல்லாம் அல்லாஹுக்கே உரியது. தான் நாடியவற்றை அவன் படைக்கின்றான். அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவன். இந்த 3 ஆயத்து நான் சொன்ன ஆயத்தெல்லாம் குர்ஆன் வசனம் தான். அந்த குர்ஆன் வசனத்தில் உள்ளது தான் சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஆயத்தையும் பொருள் புரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். அல்லாஹ் நம்ம பொறுமையோடு அல்லாஹ்ட்ட கேட்போம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். நம்பிக்கை இழந்துடாமல் அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்வோம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் கண்டிப்பாக கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு தஹஜ்ஜுத் நேரத்தில் நம்ம துஆ கேட்க முயற்சி பண்ணுவோம். குழந்தை பாக்கியம் இல்லாத தவிக்கும் எல்லா உறவினர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.